வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனில் பண்ணிவிட்டு சப்பாத்தி போடலான்னு சொல்லி நான் வந்து மார்னிங்கே பிளான் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் வந்து பால் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ வந்து நான் பன்னீர் வந்து வீட்டிலே ரெடிமேடாகவே வீட்டிலே பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா சாட்டே பண்ணி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணேன், ஒரே ஒரு தக்காளி. ஸோ இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 5 பாதாம் ஆட் பண்ணேன். ஸோ என்கிட்ட கேஷ்யூ காலி ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து நான் பன்னீர் வந்து ஆஃப்டர்நூனே செட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். ஸோ அந்த பன்னீர் எடுத்து பார்த்தோன்னே ரொம்ப சூப்பர் ஸ்பாஞ்சி அழகாக வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது சல்லுன்னு கட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பன்னீர் வீட்டில் மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த பன்னீர் கட் பண்ணும்போதும் சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் சரி, நான் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. வெயிட் வந்து ஓவராலாக 190 கிராம்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் எல்லோ கேப்சிகமும் ஆனியனும் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, கரம் மசாலா அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு பெரிய பவுலில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து அந்த கொஞ்சம் செட் ஆகிறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழித்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை அந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சர் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி கொதிக்க வச்சேன். ஸோ அது லைட்டாக கொதி வரும்போது நம்ம வந்து தவாவில் போட்டு வச்சுருந்த அந்த பன்னீர் மிக்சர் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். மூடி எடுத்து பார்த்ததும் நல்லா கொதி வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பேரலாக சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சப்பாத்தி போட்டுட்ருக்கும் போதே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ டைம் வந்து 7:30 இருக்கும். ஸோ அவங்க வந்ததும் வந்துட்டு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் சப்பாத்தி போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க அதை எடுத்து தவாவில் போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. பையனும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவங்களும் ஹஸ்பண்டும் சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.